வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் 14 மற்றும் 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மக்களுடன் முதல்வர் எந்த திட்டமானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோவை. மக்களுடன் முதல்வர் திட்டம். இந்த திட்டமானது கோவையில் டிசம்பர் 18ஆம் தேதி முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்றடைவதற்காக தொடங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், செயற்கை நுண்ணறிவு சர்வதேச உச்சி மாநாடு இங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டெல்லி. செயற்கை நுண்ணறிவு சர்வதேச உச்சி மாநாடானது டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாநிலத்தில் பெஹல் சர்வதேச கடற்கரை திருவிழா கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளா. கேரளா மாநிலம் காசர்கோடு பெஹல் கடற்கரையில் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச கடற்கரை திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்கள் இந்த திருவிழாவானது நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், போலந்து நாட்டின் பிரதமராக பதவியேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, டொனால்ட் டஸ்க். போலந்து நாட்டின் பிரதமராக டொனால்ட் டஸ்க் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. இவர் ஐரோப்பிய யூனியனின் ஆதரவாளர் ஆவார். மேலும் இவர் 2007ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரைக்கும் போலந்து நாட்டின் பிரதமராக பொறுப்பு வகித்திருக்காரு. மேலும் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவராக 2014ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரைக்கும் பொறுப்பு வகித்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐநாவின் 28வது பருவநிலை பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஐக்கிய அரபு அமீரகம். ஐநாவின் 28வது பருவநிலை பாதுகாப்பு மாநாடானது ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாயில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எரிசக்திக்கான நிலக்கரி பயன்பாட்டை குறைக்க வலியுறுத்தக்கூடிய சர்வதேச ஒப்பந்தமானது முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தினை சுமார் 200 நாடுகள் மேற்கொண்டுள்ளனர். இந்த ஒப்பந்தத்தின்படி புவி வெப்பமயமாதலை தடுக்க பசுமையில்ல வாயு வெளியேற்றத்தை 1.5 செல்சியஸ் டிகிரிக்குள் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023-24ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடையும் என ஆசிய வளர்ச்சி வங்கி கணித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 6.7%. 2023 மற்றும் 24ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி ஆனது 6.7% வளர்ச்சி அடையும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கியானது கணித்துள்ளது. மேலும் இந்தியாவின் பணவீக்கமானது 5.5% இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டிசம்பர் 14. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 14 மற்றும் 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.